இன்று தொடங்குகிறது ஆஷாட குப்த நவராத்திரி 2026. 9 நாட்களும் வாராகி அம்மனுக்கு செய்ய வேண்டிய அலங்காரங்களும் வழிபாட்டு முறைகளும். ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி அல்லது குப்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. சக்தி வழிபாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நவராத்திரி ஆனி அமாவாசைக்கு அடுத்த நாள் வரும் பிரதமை திதியில் தொடங்கி தொடர்ந்து 9 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூலை 15 ஆம் தேதி தொடங்கி ஜூலை 23 ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாராகி அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த காலமாக இந்த நவராத்திரி கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த 9 நாட்களில் வரும் பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்களில் மனமுருகி விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். வாராகி அம்மன் பக்தர்களின் அழைப்புக்கு உடனே அருள் புரியும் தாயாக போற்றப்படுகிறார். அவரை பக்தியுடன் வழிபட்டால் எதிரிகள் விலகி கடன் சுமைகள் குறைந்து நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான முன்னேற்றம் கிடைத்து செல்வ வளமும் வெற்றியும் பெருகும் என்று கூறப்படுகிறது. ஆஷாட நவராத்திரி 9 நாள் அலங்காரங்கள். முதல் நாள் மஞ்சள் அலங்காரம், 2ஆம் நாள் சந்தன அலங்காரம், 3ஆம் நாள் குங்கும அலங்காரம், 4ஆம் நாள் பட்டு மற்றும் நகை அலங்காரம், 5ஆம் நாள் புஷ்ப மலர் அலங்காரம், 6ஆம் நாள் நவதானிய அலங்காரம், 7ஆம் நாள் வெண்ணெய் அலங்காரம், 8ஆம் நாள் கனி அலங்காரம், 9ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் அல்லது செங்கோல் அலங்காரம். ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு முறை. ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்குப் பிறகு வீட்டில் விளக்கேற்றி வாராகி அம்மனை மனமுருகி தியானித்து வழிபடலாம். சிறப்பு பூஜை செய்ய இயலாதவர்களும் இந்த எளிய வழிபாட்டை மேற்கொண்டால் அம்மனின் அருளைப் பெறலாம். இந்த 9 நாட்களில் வீட்டை சுத்தமாகவும் தெய்வீக சூழலுடனும் வைத்திருக்க வேண்டும். அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை மட்டுமே உட்கொள்வது சிறந்தது. வாராகி அம்மனின் படம் அல்லது சிலைக்கு தினமும் பூஜை செய்யலாம். அர்ச்சனைக்கு ஏற்ற மலர்கள். வாராகி அம்மனுக்கு பின்வரும் மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பானது. தாமரை, செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு ரோஜா, நீல சங்குப்பூ. நைவேத்தியமாக படைக்க ஏற்றவை. அம்மனுக்கு விருப்பமான நைவேத்தியங்களில் ஏதேனும் ஒன்றை பக்தியுடன் சமர்ப்பிக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கருப்பு உளுந்து வடை, சுண்டல், பானகம், சர்க்கரை பொங்கல், கேசரி, தேன் கலந்து மாதுளை முத்துக்கள், தயிர் சாதம், புளியோதரை, பாயாசம். அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய இலைகள்: வில்வ இலை, மருதாணி இலை, துளசி இலை. ஜபிக்க வேண்டிய மந்திரம். இந்த 9 நாட்களும் வாராகி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். அல்லது ஓம் வாம் வாராகி நம என்ற மந்திரத்தை 108 முறை பக்தியுடன் உச்சரித்து வழிபடலாம். இந்த வழிபாட்டால் கிடைக்கும் பலன்கள்: எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், கடன் சுமைகள் குறையும், வழக்குகளில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும், கணவன் மனைவி உறவு வலுப்படும், தடைகள் விலகி அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும், கர்மவினைகள் குறைந்து ஐஸ்வர்யமும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும். ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வாராகி அம்மனை வழிபட்டால் அம்மனின் அருள் கிடைத்து வாழ்க்கையில் அமைதி, செல்வம், பாதுகாப்பு மற்றும் வெற்றி பெருகும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கையாகும்.